முன்னொரு காலத்தில் கடலுக்கு அடியில் மிக பிரம்மாண்டமான ஒரு அழகிய அரண்மனை இருந்தது. அங்கு கம்பீரமாகவும் நீண்ட வெள்ளை தாடியுடனும் கடல் அரசர் வாழ்ந்து வந்தார். அந்த அரசருக்கு அற்புதமான மந்திர தந்திரங்கள் தெரியும். அவர் அந்த கடலை ஆட்சி செய்தார். இவள்தான் ஏரியா, கடல் அரசரின் அழகான இளைய மகள். இவளது குரலும் இனிமையாக இருக்கும். ஓ ஏரியா, என்னுடைய செல்ல மகளே, உன்னுடைய குரல் மிகவும் இனிமையாக இருக்கிறது. நீ பாட ஆரம்பித்தவுடன் உன் பாடலை கேட்கும் மீன்கள் அசையாமல் நின்று விடுகின்றன. உன் பாடலை கேட்டு சிப்பிக்கள் தங்களுடைய முத்துக்களை தானே உதிர்த்தி விடுகின்றன. ஆனால் அந்த குட்டி கடல் கன்னிக்கோ தங்களது உலகமான கடலை தாண்டி வெளியே சென்று வெளி உலகத்தின் அழகை ரசிக்க வேண்டும் என்று ஆசை இருந்தது. அக்கா, எனக்கு மேல் உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று மிகவும் ஆசையாக இருக்கிறது. அந்த உலகம் மிகவும் அழகாக இருக்குமாம். அங்கிருக்கும் வானத்தையும் மலர்களையும் பார்க்க எனக்கு ஆசையாக இருக்கிறது. அதற்கு நீ இன்னும் வளர வேண்டும். உனக்கு 15 வயது ஆகிவிட்டால் நமது தந்தையே உன்னை வெளியே செல்ல அனுமதிப்பார். சரி, நான் அந்த நாளுக்காக காத்திருப்பேன். கடல் கன்னிகள் இரவு நேரத்தில் தான் கடலுக்கு வெளியே செல்ல முடியும். ஒருமுறை கடலுக்கு வெளியே சென்று திரும்பிய தன் அக்காவிடம் குட்டி கடல் கன்னி, அக்கா, இன்று நீ மேலே என்ன பார்த்தாய்? சொல்லு, சொல்லேன். தன் அக்கா கூறியவற்றை கேட்டு தனது ஆர்வத்தை அடக்கிக் கொண்டாள் குட்டி கடல் கன்னி. தனது அக்கா மேல் உலகத்திற்கு சென்றுவிடும் நேரங்களில் தனது நண்பர்களான கடல் குதிரைகளுடனும் மீன்களுடனும் குட்டி கடல் கன்னி நேரத்தை கழித்து வந்தாள். கடைசியில் அவளது பிறந்த நாளும் வந்தது. அன்று இரவு, அக்கா, எனக்கு தூக்கமே வரவில்லை. நாளை காலை எனக்கு 15 வயது ஆக போகிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறது. மறுநாள் காலை கடல் கன்னியை தந்தை அழைத்தார். செல்ல மகளே, என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனி நீ கடலை தாண்டி இருக்கும் உலகத்தை கண்டு மகிழலாம். சுத்தமான காற்றை சுவாசித்து சந்தோஷப்படலாம். ஆனால் ஒன்றை மறந்து விடாதே, அது நம்முடைய உலகம் அல்ல. ஆனால் நீ ரசிக்க மட்டும்தான் முடியும். நாம் இந்த கடலின் குழந்தைகள். இதுதான் நம் உலகம். அங்கிருப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இரு. அவர்களால் நமக்கு கெட்டதுதான் நடக்கும். மிக்க நன்றி தந்தையே. நான் உங்களது வார்த்தைகளை மறக்க மாட்டேன். பின்னர் அந்த கடல் கன்னி கடலை தாண்டிய உலகத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது. போய் வருவதாக தனது நண்பர்களிடம் கூறிவிட்டு சென்றது. நான் அவசரமாக செல்கிறேன் நண்பர்களே, வருகிறேன். அந்த கடல் கன்னி கடலுக்கு மேலே வந்தபொழுது இருட்ட ஆரம்பித்து விட்டது. அது முதலில் ஒரு அழகான நட்சத்திரத்தை கண்டது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. முதல் முறையாக நான் இந்த நீல வானத்தின் அழகை ரசிக்கிறேன். இது அற்புதமாக இருக்கிறது. ஆனால் அது என்ன? ஓ, கப்பலா? இதுவும் அழகாக இருக்கிறதே. அந்த கப்பல் மெதுவாக மிதந்து வந்து கடலின் ஏரியா அமர்ந்திருந்த பகுதியில் நங்கூரமிட்டு மென்மையாக நிறுத்தப்பட்டது. அந்த கப்பல் பார்ப்பதற்கே பிரம்மாண்டமாக இருந்தது. ஏரியா அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவர்கள் தீப்பந்தங்களை ஏற்றினர். அவர்கள் பேசுவது ஏரியாவிற்கு கேட்டது. வா, நாம் கரைக்கு செல்வோம். இரவு உணவை தயார் செய்யுங்கள். அவர்களிடம் சென்று பேச ஆசையாக இருக்கிறது. ஆனால் அவர்களை போன்ற கால் எனக்கு இல்லையே. என்னிடம் இருப்பது வாள்தான். நான் அவர்களைப் போல் மாறவே முடியாது. கடல் கன்னி இப்படி வருத்தப்பட்டு பேசிக் கொண்டிருந்த பொழுது கப்பலில் இருந்து வண்ண வண்ண வான வேடிக்கைகளை விட்டு சந்தோஷமான கூச்சல்களை எழுப்பினர். இளவரசர் நீடூடி வாழ்க. உங்களது 20வது பிறந்த நாளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இளவரசே. மகிழ்ச்சியாக இருங்கள். மிக்க நன்றி. இன்று இவருக்கும் பிறந்த நாளா?
கடல் கன்னி இளவரசரை உற்று பார்க்க ஆரம்பித்தாள். அவளால் அவள் கண்களை அவர் மீதிருந்து எடுக்கவே முடியவில்லை. இவர் அழகாக இருக்கிறாரே. கப்பலில் இருந்தவர்கள் சந்தோஷத்தில் ஆடிப்பாடிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கப்பல் ஆடியதால் இளவரசர் தடுமாறி கீழே கடலில் விழுந்து விட்டார். அட கடவுளே, நான் அவரை காப்பாற்ற வேண்டும். உடனே ஏரியா ஓடிச் சென்று கடலில் விழுந்த இளவரசரை காப்பாற்றி கரைக்கு அழைத்துச் சென்றாள். அட கடவுளே, இவர் மயங்கி விட்டாரே. இப்பொழுது நான் என்ன செய்வது? அன்று இரவு முழுவதும் இளவரசருக்கு துணையாக ஏரியா அருகிலேயே அமர்ந்திருந்தாள். விடிய போகிறது. நான் கடலுக்கு சென்றாக வேண்டுமே. இளவரசரை பிரிந்து கடல் கன்னி கடலுக்குள் சென்றாள். சூரிய கதிர்கள் தன் மீது விழுந்ததும் இளவரசர் கண்ணை திறந்தார். அவர் கண்களை திறந்தவுடன், என்னை காப்பாற்றிய அந்த பெண் எங்கே சென்றாள்? அவளது குரல் மிகவும் இனிமையாக இருந்தது. முதலில் நாம் அரண்மனைக்கு செல்வோம். இளவரசர் அங்கிருந்து புறப்பட்டார். நன்றி. எனது உயிரை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி பெண்ணே. ஏரியா, நீ ஏன் இவ்வளவு நேரம் கழித்து வந்திருக்கிறாய்? ஏரியா நடந்ததை சொல்ல ஆரம்பித்த போது ஏதோ அவளை தடுக்க அவள் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டாள். 3 நாட்களாக நீ வெளியே வரவே இல்லை. நீ யாரையும் பார்க்கவும் விரும்பவில்லை, எதையும் சாப்பிடவும் மாட்டேன் என்கிறாய். உனக்கு என்னதான் ஆயிற்று? நான் இளவரசரை மணக்க விரும்புகிறேன். புரிந்து கொள், அது நடக்காத விஷயம். நாம் கடல் கன்னிகள், நம்மால் மனிதர்களை மணக்க முடியாது. நடக்காதவற்றை நினைத்து கவலை கொள்ளாதே. நமது கடலில் இருக்கும் அரக்கியால் எனக்கு உதவி செய்ய முடியும். ஏரியா அரக்கியை காணச் சென்றாள். எனக்கு வித்தியாசமான வாசனை வருகிறது. யார் அது? ஏரியா, நீயா? எதற்காக இங்கே வந்திருக்கிறாய்? என்னை மானிட பிறவியாக மாற்ற முடியுமா? அப்படி என்றால் உனது மீன்வாளை நீக்கிவிட்டு மானிட பிறவிக்கு இருப்பது போல் கால்கள் வேண்டும் என்று கேட்கிறாயா? அதுதானே உனது விருப்பம்? ஆமாம். நீ நினைப்பது போல் அது சுலபமான விஷயம் இல்லை. நான் உன்னை எச்சரிக்கிறேன். உனது வாளை இழந்து காலை பெற்றுவிட்டால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் மரண வேதனை தோன்றும். உன்னுடைய காலடி பூமியில் படும் பொழுதெல்லாம் மரண வேதனை ஏற்படும். எனக்கு கவலை இல்லை. நான் அவரிடம் சென்று சேர வேண்டும். உனது வேதனை அதோடு முடியாது. என்னுடைய மந்திரத்திற்கு பதிலாக உன்னுடைய அழகான குரலை எனக்கு நீ தர வேண்டும். அதற்கு பிறகு உன்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அது மட்டுமல்ல, நீ விரும்பும் மானிடன் உன்னை மணக்காமல் வேறு பெண்ணை மணந்து கொண்டால் நீ மறுபடியும் கடல் கன்னியாக மாற முடியாது. தண்ணீரில் கரையும் உப்பு போல் நீயும் தண்ணீரில் கரைந்து மறைந்து விடுவாய். பரவாயில்லை, நான் ஒற்றுக்கொள்கிறேன். அந்த அரக்கி ஒரு சிறிய பாத்திரத்தை எடுத்து ஏரியாவின் குரலை அதில் அடைத்தாள். பின்னர் ஒரு குவளையில் மந்திரம் செய்த தண்ணீரை ஏரியாவிடம் கொடுத்தாள். அந்த தண்ணீரை பருகுவோம். அதை பருகியவுடன் அவளுக்கு பயங்கரமான வலி ஏற்பட்டு தாங்க முடியாமல் மயங்கி விழுந்தாள். அவள் கண் விழித்து பார்க்கும் பொழுது இளவரசன் அவளை நோக்கி நடந்து வந்தான். இங்கே பார், என்னை பார்த்து பயப்படாதே. நான் இங்கு வந்தபோது நீ மயங்கிய நிலையில் இருந்தாய். இப்பொழுது எப்படி இருக்கிறாய்? ஏரியா பதில் சொல்ல முயற்சித்தாள். ஆனால் அப்பொழுதுதான் அவள் ஊமையானது அவளுக்கு தெரிய வந்தது. என்னை பார்த்து பயப்படாதே. நீ பத்திரமாக இருக்கிறாய். நீ யார் என்று சொல். நீ எங்கிருந்து வருகிறாய்? ஏரியா அமைதியாகவே இருந்தாள். பரவாயில்லை, நீ என்னுடன் வா. நான் உன்னை கப்பலுக்கு அழைத்துச் செல்கிறேன். நீ அங்கு பத்திரமாக இருக்கலாம். அதன் பிறகு கடந்து வந்த நாட்களில் கடல் கன்னியின் வாழ்க்கை மாறிப்போனது. அந்த அரக்கி கூறியிருந்ததைப் போலவே அவள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் மிகவும் வேதனையை தந்தது. ஆனால் அந்த வலியை அவள் முகத்தில் காட்டவே இல்லை. வாயேன்,
நாம் இருவரும் சென்று காலார நடந்துவிட்டு வருவோம். ஏரியா இளவரசனை பின்தொடர்ந்தாள். இருவரும் கடலை நோக்கி நடந்தார்கள். திடீரென்று இளவரசன் அங்குமிங்குமாக எதையோ தேட ஆரம்பித்தான். அந்த குரல் கேட்கிறதா? எனது காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் அதே குரல். என்னை காப்பாற்றிய அந்த பெண்ணின் குரல் இதுதான். ஏரியா அதிர்ச்சி அடைந்து நின்று விட்டாள். இளவரசன் அந்த பெண்ணை தேடி சென்று கண்டுபிடித்தார். ஆனால் அவள் ஒரு அரக்கி. அந்த அரக்கி தன்னை அழகான பெண்ணாக மாற்றிக்கொண்டு வர்ணேசாவாக உருமாறி நின்று கொண்டிருந்தாள். ஏரியாவின் குரலை தன்னிடம் இருந்த சிறிய சிப்பியில் அடைத்து வைத்து அதை கழுத்தில் அணிந்து கொண்டிருந்தாள். என்ன இனிமையான குரல்! எப்படி புகழ்வதென்றே எனக்கு புரியவில்லை. மிக்க நன்றி இளவரசி. சரி வா, அரண்மனைக்கு செல்வோம். உங்கள் விருப்பமே என் விருப்பம். மூவரும் அரண்மனைக்கு திரும்பினர். நாட்கள் நகர்ந்தன. இளவரசர் வர்ணேசாவை திருமணம் செய்து கொள்ள நினைத்தார். நான் வெனிசாவை திருமணம் செய்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிறாய்? ஏரியா அதிர்ச்சி அடைந்தாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டோடியது. ஆனால் அது இளவரசருக்கு புரியவில்லை. சரி, நான் புறப்படும் நேரமாகிவிட்டது. நான் சென்று திருமண வேலைகளை பார்க்க வேண்டும். திருமணம் கப்பலில் நடைபெறவிருக்கிறது. ஏரியாவுக்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. மறுநாள் அனைவரும் கப்பலில் ஏறினர். கப்பல் புறப்பட தயாரானது. வர்ணேசா தன்னை அலங்கரிக்க தயாரானாள். வெலேசா, நீ தயாராக இருக்கிறாயா? வா செல்வோம். இதோ புறப்பட்டு விட்டேன் இளவரசி. திடீரென்று ஒரு பயங்கரமான குரல் கேட்டது. என்ன இது? வெனேசா, என்னவாயிற்று? அவள் கழுத்தில் இருந்த சிப்பி கீழே விழுந்து உடைந்தது. உள்ளே அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஏரியாவின் குரல் அவளிடமே திரும்பி சென்றது. இளவரசி, வெனிசா ஒரு அரக்கி. இங்கு என்ன நடக்கிறது? உனக்கு எப்படி வெனிசாவின் குரல் கிடைத்தது? எனக்கு எதுவுமே புரியவில்லை. ஏரியா இதற்கு மேல் பொறுமையாய் இருக்க விரும்பாமல் நடந்தவைகளை அப்படியே இளவரசனிடம் கூறினாள். ஓ, நீதான் என்னை காப்பாற்றியதா? நான் வெனிசாவை திருமணம் செய்து கொண்டிருந்தால் மிகப்பெரிய தவறு செய்திருப்பேன். இப்பொழுதும் நீதான் என்னை காப்பாற்றினாய். நான் தேடிக்கொண்டிருந்த அந்த பெண் நீதான் ஏரியா. நீ என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா? இளவரசி, எனக்கும் அதில் ஏரியா விருப்பம். பேசி முடிக்கும் முன்னரே அந்த அரக்கி அவள் கைகளை பிடித்து இழுத்து கடலுக்குள் குதித்து விட்டாள். உடனே ஏரியா கடல் கன்னியாக மாறினாள். அதே நேரத்தில் அரசர் அரக்கியின் முன்னால் தோன்றினார். தந்தையே, என்னை காப்பாற்றுங்கள். என் மகளை விட்டுவிடு. இப்பொழுது இவள் எனது அடிமை. இவளை என்னிடமிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது. அரக்கியின் பேச்சால் கோபமடைந்த அரசர் தனது மகளை விடுவிப்பதற்காக அரக்கியின் மந்திர தந்திரங்களை எதிர்த்து போராடினார். தனது மந்திரத்தின் வலிமையால் அரக்கியிடமிருந்து தனது மகளை மீட்டார். அரக்கி கதறி துடித்து இறந்தாள். கவலைப்படாதே, இனி அவள் உயிருடன் திரும்ப மாட்டாள். ஆனால் தந்தையே, தந்தையே, எனக்கு தெரியும், நீ இளவரசரை மணக்க விரும்புகிறாய் இல்லையா? ஆமாம் தந்தையே. சரி, நான் உன்னை மானிட பிறவியாக மாற்றுகிறேன். இந்த முறை நீ நிரந்தரமாக மாறுவாய். ஏரியா மறுபடியும் மானிடப் பெண்ணாக மாறினாள். இவை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்த இளவரசன் கப்பலுக்குள் வர ஏரியாவுக்கு உதவினான். இளவரசி, அங்கே பாருங்கள், எனது தந்தையும் அக்காவும் அங்கு நிற்கிறார்கள். இளவரசன் அவர்களை நோக்கி கையசைத்தான். நீங்கள் இருவரும் நீடூடி வாழ வேண்டும். மகிழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கையை துவங்குங்கள்.
அவர்கள் இருவரின் திருமணமும் மிகவும் பிரம்மாண்டமாகவும் வெகு விமர்சையாகவும் கப்பலில் நடந்தது. இருவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ந்தனர்.